இருக்கின்ற நம்முடைய அரசு செவிலியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த அன்பிற்கினிய நண்பர் சுபின் போன்றவர்கள் ஒரு கோரிக்கை ஏற்கனவே வைத்த கோரிக்கைகளில் ஒன்றாக எம்ஆர்பி செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருந்தார். அந்த கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு புதிய அரசாணை பிறப்பிப்பதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. தற்காலிகமாகவோ ஒப்பந்த அடிப்படையிலோ பணியாற்றுபவர்களுக்கு இன்றைக்கு மகப்பேறு விடுப்பு என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று யாரும் அதை செய்வதில்லை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மகளிர் மேல் வைத்திருக்கிற கரிசனத்தின் காரணமாக அவரிடத்தில் கோரிக்கை வைத்தவுடன் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் அது விவாதிக்கப்பட்டு ஒரு 26 வாரம் 182 நாட்கள் மகப்பேறு விடுப்புக்கு இன்று காலை தான் அந்த ஃபைலில் நான் கையெழுத்து போட்டு இருக்கிறேன். இன்று காலை அந்த கோப்பில் கையெழுத்திட்டு இருக்கிறேன். இன்று மாலைக்குள் நிச்சயம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் அளித்து விடுவார்கள். எனவே ஒப்பந்த செவிலியர்களாக எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களாக ஆகவிருக்கிற உங்களுக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி. அது நீங்கள் எம்ஆர்பியில் ஒப்பந்த செவிலியர்களாக ஆனவுடன் இது நாள் வரை உங்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் வேறு எந்த இடத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் இல்லாதிருந்த ஒரு சலுகை மகப்பேறு விடுப்பு என்பது 182 நாட்கள் கிடைக்கவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறத்தாழ 6 மாத காலம் அந்த விடுப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கான அரசாணை நாளையோ நாளை மறுநாளோ வெளியிடப்பட்டுவிடும். இந்த காலையில் ஒப்புதல் அளித்திருக்கிறோம். அதுவும் கூட நடைபெற்று முடியும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களில் ஏற்கனவே கடந்த 2021 மே திங்கள் 7ஆம் தேதிக்கு பிறகு பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்கள் 4825 பேர். 2025 டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு 169 பேரும், 2026 ஜனவரி 13ஆம் தேதி 831 பேரும், ஆக இதுவரை ஒரு 5825 பேர் எம்ஆர்பியில் பணியாற்றியவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கிற ஒரு 5931 பேர் இன்று பணி நியமனம் பெறுகிற நீங்கள், ஆக மொத்தம் ஒரு 6000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு எம்ஆர்பியில் பணி நிரந்தரம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக 2.0 திராவிட மாடல் அரசு செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று காலையில் கூட நம்முடைய டிஎம்எஸ் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது இந்த 6000 பேரையும் நிரந்தரப்படுத்துவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று கேட்டேன். முறைப்படி அவர்களுடைய இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அது கொடுப்பது என்கின்ற நிலையில் செவிலியர்களுடைய அந்த ஓய்வுக்கு பிறகு இந்த ஆணைகள் தருவது என்று எடுத்துக்கொண்டால் வருடத்திற்கு ஒரு 500 வரும் என்றார். அப்படியானால் வருடத்திற்கு 500 என்றால் 12 வருஷம் ஆகும். இப்போ இருக்கிற நீங்கள்லாம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 12 வருஷம் ஆகும். நம்முடைய செயலாளரிடத்தில் சொல்லியிருக்கிறேன். நிச்சயம் எதிர்வரும் திராவிட மாடல் அரசின் 2.0 அரசில் புதிய பணியிடங்கள் உருவாக்கி உங்களுக்கு எவ்வளவு விரைவில் இந்த பணி நியமனங்கள் செய்ய முடியும், நிரந்தரம் செய்ய முடியுமோ அதை செய்வதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஆக திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மிக சிறப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற சங்க நிர்வாகிகள் கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீர்கள் என்றுதான் அதை அடையாளம் காட்டினார்கள். இன்றைக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் செவிலியர்களை பொறுத்தவரை அது தற்காலிக செவிலியர்களாக இருந்தாலும் எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே அந்த பணி நியமனங்கள் என்பது நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி போன்ற பணிகளில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு 14,000 ரூபாய் என்றிருந்த சம்பளத்தை 18,000 ரூபாயாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி தந்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த ஒப்பந்த பணியில் கொரோனா காலத்தில் பணியாற்ற தொடங்கிய உங்களுக்கெல்லாம் இதுவரை 2814 பேருக்கு பணி
எம்ஆர்பி ஒப்பந்த பணியில் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இதில் யாராவது 1-2 பேர் விடுபட்டு இருந்தால் உரிய ஆவணங்கள், ஏற்கனவே இந்த பட்டியலில் விடுபட்டவர்கள் ஒரு 51 பேர், அந்த 51 பேரும் உரிய ஆவணங்களோடு நம்முடைய டிஎம்எஸ்ஐ அணுகினால் அது அவர்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் சரி செய்து தரப்படும் என்பதையும், அதேபோல் இதையும் தவிர்த்து அப்பொழுது பணியாற்றியவர்கள் ஏதாவது கிடைக்கவில்லை என்கின்ற நிலையில் யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களும் கூட நம்முடைய டிஎம்எஸ்ஐ அணுகி அதற்குரிய ஆவணங்களை தந்தால் நிச்சயம் இந்த அரசு அவர்களுக்கும் செய்து தருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.